சிம்மம், எதிர்பாராத ஆபத்து வருமா? என்னங்க நடக்க போகுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்? மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்கு. சோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னா, சிம்ம ராசியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, சிம்ம ராசியில 12 லக்னத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை மறக்காம கொடுங்க. நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். சிம்ம ராசிக்கு குரு பகவான் பேச்சாகக்கூடிய மாதம் எந்த மாதம்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி. சிம்ம ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாக போறாருங்க. சூப்பரா இருக்கு. பட் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இப்ப எப்படி இருக்குன்னா, சிம்மம் நெருப்பு தத்துவ ராசி, அதே மாதிரி லக்னம் அகைன் அதுவும் ஒரு நெருப்பு தத்துவ லக்னம். இப்போ இந்த இரண்டுக்கும் குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சமடைறாரு. எப்படி இருக்கு? வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஒரு வருஷம் சும்மா அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்க போறீங்க. அங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. அந்த அளவு ஒரு மன நிம்மதி, மன திருப்தி. ஏன்னா லக்னம் ராசி ரெண்டுத்துக்குமே 12ஆம் வீடு இல்லையா? 12 அப்படின்றது அயன சயன போக மோட்சஸ்தானம். நிறைய சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல இருக்கவங்க ஆன்மீகத்துல போயிட்டு மெர்ஜ் ஆக போறீங்க. இதெல்லாமே நடக்க போகுது. நெக்ஸ்ட், சிம்ம ராசியில இருக்கீங்க, பட் லக்னம் கன்னியா லக்னம். எப்படி இருக்கும்? கன்னி லக்னம் 11ஆம் இடம். குரு பகவான் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய ஒரு தருவாய். பதவி உயர்வு கண்டிப்பான முறையில ஏற்படும். குடும்பத்துல ஒரு வித சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குடும்ப உறுப்பினர்கள் ஒரு வித சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கு 2ஆம் வீடு கன்னி இல்லையா? சோ அப்ப 2ஆம் வீட்டுல நம்ம எடுத்து நம்ம பார்க்கும்போது குடும்ப ரீதியான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பலமா நீங்க தான் நிக்க போறீங்க. சிம்ம ராசி லக்னம் துலாம். சிம்மம் அகைன் நெருப்பு தத்துவ ஒரு ராசி, துலாம் காற்று தத்துவ ராசி. இந்த காற்று தத்துவ சிம்மம் நெருப்பு தத்துவ ஒரு ராசி, துலாம் காற்று தத்துவ ஒரு லக்னம். இந்த லக்னத்துக்கு எங்க வராரு குரு பகவான்? 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு பகவான் என்ன பண்ண போறாரு, என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல ஒரு வித முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். முயற்சிகள் எல்லாமே ஒரு வித பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஏன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்தோட அதிபதி அவரே 6ஆம் இடத்தோட அதிபதி இல்லையா? சோ இந்த 3 6 கூடியவன் முயற்சி ஸ்தானம் அப்படின்ற ஒரு இடத்துல உச்சமாறாரு. ஏன்னா 10 அப்படின்றது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி எல்லாமே. அப்போ அந்த முயற்சி வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சோ தைரியமா இறங்கி பண்ணலாம். தொழில் ரீதியான முயற்சி இருக்கும், பண ரீதியான நல்ல ஒரு செல்வம் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கும். எல்லாமே துலா லக்னத்துல பிறக்கவங்களுக்கு கிடைக்க போகுது. சிம்ம ராசி அடுத்து விருட்சக லக்னம். சிம்மம் காற்று தத்துவம், லக்னம் என்ன? விருட்சகம், அது ஒரு நீர் தத்துவ லக்னம். இப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல நீங்க ஸ்டடியா வச்சுக்கணும். எப்படி நீங்க ஸ்டடியா வச்சுக்கணும்னா, நம்ம ஏதோ ஒரு வகையில லைஃப்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போறோம், இல்ல இந்த பாதையில நம்ம போனா நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அந்த மனக்குழப்பத்தை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ற இடத்துல குரு பகவான் இருக்காரு. குழப்பவே வேணாம், இதுதான் இப்படிதான் நடக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவெடுங்க. இல்லைன்னா லைஃப்ல யாராவது உங்களை குழப்பி விட்டுருவாங்க. அது கரியரா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, மேரேஜா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே அந்த குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு ஆட்கள் ரெடியாவே இருப்பாங்க. இப்ப நீங்க சிம்ம ராசி, பட் ஆனா உங்க லக்னம் என்ன லக்னமா வருதுன்னா தனுசு லக்னமா வருது. சோ இப்ப சிம்ம ராசி தனுசு லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது? லைஃப்ல ஏதாவது கரியர்ல ஏதாவது மிகப்பெரிய மாற்றம் வருமா? இல்ல இப்போ ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா சில பேருக்கு இந்த டைம்ல எப்படி இருக்கும்னா, இந்த தனுசு லக்னத்துல, ஏன்னா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல குரு உச்சமாகக்கூடிய தருவாய் இருக்கு. அப்ப 8ஆம் வீட்டுல குரு உச்சமாகக்கூடிய இந்த டைம் பீரியட்ல
ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்கு சில பல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் கொடுப்பாரு. பட் அது ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கும். நீங்க நெகட்டிவா எதுவுமே யோசிக்காதீங்க. நிறைய நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நெகட்டிவா யோசிச்சு விட்டுருவீங்க. பட் அது பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். அது நீங்க கரெக்டா எடுத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள நீங்க வந்துடலாம். அடுத்து சிம்ம ராசி, பட் உங்க லக்னம் மகர லக்னமா இருக்கு. எப்படி இருக்கும்? மகரத்தை பொறுத்த வரைக்கும் அகைன் இது ஒரு சனியோட ஒரு லக்னம் இல்லையா? சோ சனியோட ஒரு லக்னம், அது நில தத்துவ ஒரு லக்னம், இந்த பக்கம் நெருப்பு தத்துவ ஒரு ராசி. சோ நிலம் நெருப்பு ரெண்டுமே சேரக்கூடிய இடத்துல இது இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? நிலம் நெருப்பு ரெண்டுமே சேருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயமா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதோ ஒரு குழப்பம், அதாவது தொழிலோ வாழ்க்கையில திருமணமோ இல்ல குழந்தை பாக்கியமோ ஏதோ ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்தது இல்லையா? அந்த குழப்பம் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய இடம் இந்த டைம் பீரியட் தான். ஏன்னா நீங்க இதை விட்டீங்கன்னா திரும்பி கிடைக்காது. ஸோ இந்த குழப்பத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய டைம் தான் இப்ப. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்ம ராசி லக்னம் கும்ப லக்னம். சிம்ம ராசிக்கு கும்ப லக்னத்துக்கும் எப்படி இருக்கு? நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த டைம் பீரியட்ல தான் உங்களுக்கு திருமணத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ராசிக்கும் லக்னத்துக்கும் சமசப்தமான இடத்துல இருக்கு இல்லையா? சோ சமசப்தமான இடத்துல இருக்கு. பட் குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் ஆகுறாரு. சோ இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்ன நடக்கும்னா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் முதல் விஷயமா உங்க லைஃப்ல பண்ண போறது என்னன்னா, ஒரு தெளிவு கொடுப்பாரு. அது எதுவா இருந்தாலுமே சரி, ஒர்க் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, கரியர் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, உத்தியோகம், வியாபாரம், எதுவா இருந்தாலுமே ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல தான் உங்களுக்கு தெளிவே கிடைக்கல, அதுல உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசி மீன லக்னம். சிம்ம ராசி மீன லக்னத்துக்கு எப்படி இருக்கு? மீனம் குருவோட ஒரு லக்னம். குரு உங்களுக்கு இப்போ 12ஆம் இடம், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் ஆறாரு. ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல ஹெல்த்ல தான் ஒரு மேஜர் இஷ்யூவா நின்றுட்டு இருக்கு. பட் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும். தேவையில்லாத மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல பெரிய ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு வரும். அடுத்து சிம்ம ராசி மேஷம். இப்ப நீங்க சிம்ம ராசியா இருக்கீங்க, ஆனா மேஷ லக்னமா இருக்கீங்கன்னா, சிம்மம் பாருங்க நெருப்பு தத்துவ ராசி, மேஷம் அப்படின்றது அகைன் அதுவும் நெருப்பு தத்துவ ராசி. நெருப்பும் இந்த இடத்துல வருது. சோ கரியர்ல ஒரு வித சேஞ்ச் வரும். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கூட இருக்கிற நண்பர்களால ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இல்ல அவங்க உங்க லைஃப்ல வந்ததுனால உங்க வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு கூட கொண்டு போயிருக்கு. சிம்ம ராசி ரிஷபம் உங்க லக்னமா இருக்கு. சிம்ம ராசியா இருக்கீங்க, ரிஷபம் உங்க லக்னமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறீங்க. நகை வாங்குறது, பணம் வாங்குறது, காசு சேர்த்து வைக்கிறது, உங்க குழந்தைங்களை பராமரிக்கிறது. ஏன்னா ரிஷபம் எப்பயுமே குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 இயருமே இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு பணத்தை சேர்த்து வைக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. சிம்ம ராசி அகைன் மிதுன லக்னம். சிம்ம ராசி மிதுன லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது இந்த 1 இயர்னா, மிதுனம் அகைன் பிசினஸ் மைண்டடு, லக்னம் பிசினஸ் மைண்டடா இருக்கும். ராசி சிம்மம். ஸோ ஸ்மாலா சின்ன சின்ன பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா நம்ம பெருசா முதலீடு போட்டதான் எதுவும் நடக்க மாட்டேங்குது. சின்ன சின்ன பிசினஸா ஸ்டார்ட் பண்ணி லைஃப்ல முன்னாடி வரலாமா? சிறுக சிறுக சேர்த்து வைக்கலாமா? எப்பயுமே பெருசா ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது கிடைக்கல அப்படின்னா சின்னதா ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க. எப்பயுமே பெருசா ஒரு விஷயம் பண்ணாதீங்க, சின்னதா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல இருந்து உங்க வாழ்க்கையை நீங்க முன்னேற்ற பாதை கொண்டு போங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேல்ல பிசினஸ் பண்ற டைம் பீரியட் தான் இப்போ உங்களுக்கு. அடுத்து சிம்ம ராசி கடகம் உங்க லக்னமா இருந்தா எப்படி இருக்க போகுது? கடக லக்னத்துக்கு சொல்லவே வேணாம். உங்க லக்னத்துலதான் குரு உச்சமாக போறாரு இல்லையா? சோ இந்த டைம் பீரியட்ல அடிச்சாம் படுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சமாறதுனால ஹெல்த்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குழந்தைங்க கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கும். விட்டு போன உறவுகள் எல்லாமே திரும்பி வருவாங்க. யாரால நீங்க துன்புறுத்தப்பட்டீங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ, யாருக்கெல்லாம் அன்பு காமிச்சீங்க ஆனா திரும்பி எதுவுமே கிடைக்கல, ஸோ இப்ப எல்லாமே உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஆகி குரு ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போறாரு. மொத்தத்துல சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்களுக்கு கஷ்டமா சனி வாட்டி வதச்சாலும் கூட குரு உங்களுக்கு காப்பாத்தி உங்களை வழி நடத்துற இடத்துல இருக்காரு. கடகராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு உங்களோட கன்சல்டேஷன்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.